யுக்ரேனுடன் 50 நாட்களுக்குள் ரஷ்யா சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவுடன் எரிபொருள் வர்த்தகம் செய்து வரும் இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் மீது அமெரிக்கா 100% இரண்டாம் நிலை வரிகளை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். இதனால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா உட்பட எந்த ஒரு நாடும் தங்களது பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய விரும்பினால் அவற்றுக்கு 100% வரி செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் கூறின. இந்நிலையில் அமெரிக்கா சென்றிருந்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே அந்நாட்டு அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசினார். அதன் பிறகு பேசிய அவர் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்யும் இந்தியா உட்பட நாடுகள் மீது 100% இரண்டாம் நிலை தடை விதிக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரித்தார். குறிப்பாக இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய 3 நாடுகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் எச்சரிக்கை செய்தார். இதற்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. அது தனது பதிலில், இந்த மாதிரியான மிரட்டல்கள் எங்களிடம் வேண்டாம், உங்களது இரட்டை நிலைப்பாட்டை எங்களிடம் காட்ட வேண்டாம், எங்களது மக்களின் தேவைதான் எங்களுக்கு முக்கியம் என்று இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில், எரிசக்தி பாதுகாப்பு நாட்டிற்கு ஒரு முன்னுரிமையாக உள்ளது என்றார். இந்தியாவின் எரிசக்தி கொள்முதல் உலக சந்தையில் கிடைக்கும் அதன் தன்மை மற்றும் நாட்டின் பொருளாதார தேவைகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் கூறினார். மேற்கத்திய நாடுகள் இரட்டை தரங்களை பயன்படுத்தும் போக்கிற்கு எதிராகவும் அவர் எச்சரித்தார். மேலும் எரிசக்தி கொள்கை குறித்த இந்தியாவின் முடிவுகள் வெளிப்புற அச்சுறுத்தல்களால் அல்ல, இந்தியாவின் தேசிய நலன் மற்றும் நடைமுறை கருத்தாய்வுகளால் மட்டுமே இது வழிநடத்தப்படும் என்பதை இந்தியா ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார். மேற்கத்திய நாடுகள் தரும் இந்த அழுத்தங்கள் உலகளாவிய ராஜதந்திர ஈடுபாட்டின் சட்டபூர்வ தன்மையை குறைக்கும் என்றும் சொன்னார். அதே சமயம் வெளியிலிருந்து திட்டமிடப்படும் புவிசார் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப இந்தியா தனது இறையாண்மை குறித்து முடிவெடுக்காது, அது இதில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் கூறினார். மேலும் இந்த விஷயத்தில் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிற்கு வலு சேர்க்கும் விதமாக பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சில கருத்துக்களை சொன்னார். இந்தியா தனது எண்ணெய் இறக்குமதி ஆதாரங்களை பல இடங்களில் இருந்தும் பெற்று வருவதாக கூறினார். தற்போது பிரேசில், அமெரிக்கா, கனடா மற்றும் கயானா உள்ளிட்ட 40 நாடுகளிடமிருந்து இந்தியா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது என்றும் கூறினார். இந்தியா இப்படி பல நாடுகளின் வாய்ப்புகளையும் பயன்படுத்துவதால் புதிய தடைகள் அல்லது புவிசார் அரசியல் பதட்டங்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனைகளையும் இந்தியாவால் சமாளிக்க முடியும் என்றார். மேலும் இந்திய அரசாங்கம் எந்த நிலைமையையும் சமாளிக்க முழுமையாக தயாராக உள்ளது என்றும் கவலைப்பட எந்த ஒரு காரணமும் இல்லை என்றும் பூரி நம்பிக்கையுடன் கூறினார். இந்நிலையில் மேற்கத்திய நாடுகளின் இந்த எச்சரிக்கை இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உறவுகளை குறைக்கும் முயற்சி என்றும் புதினை அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் செய்திகள் கூறுகின்றன. மேலும் இதன் மூலம் இந்தியா தனது நிலைப்பாடு குறித்து ஒரு தெளிவான செய்தி ஒன்றை மேற்கத்திய சக்திகளுக்கு அனுப்புகிறது. மேற்கத்திய சக்திகளுடனான கூட்டாண்மைகளை அது மதிக்கும். அதே வேளையில் தனது பொருளாதார ஸ்திரத்தன்மை அல்லது ராஜதந்திர சுதந்திரத்தை ஆபத்தில் ஆழ்த்தும் ஒருதலைபட்ச எதிர்பார்ப்புகளை அது ஏற்றுக்கொள்ளாது. தனது சொந்த விருப்பத்தால் வரையறுக்கப்பட்ட தனது சொந்த பாதையில் இந்தியா நடக்கும். இந்த உறுதியை எடுத்து உரைக்கும் விதமாக இந்தியாவின் பதிலடி உள்ளதாகவும் வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.